என் பேசஸ்வின் ராஜ். மாத்தமிழில் மாநூல் செய்வோம் ஆத்திச்சூடியும் பொருளும். அறம் செய்ய விரும்பு தர்மம் மற்றும் நன்மை தரும் செயல்களை செய்வதில் நாட்டம் கொள். ஆறுவது சினம் கோபம் கொள்வதை தவிர்க்க வேண்டும். யாழ்வது காராவில் கொடுத்த இயன்றதை இல்லை என்று மறைக்க கூடாது. ஈவது விளக்கில் பிறருக்கு செய்யப்படும் உதவியை தடுக்க கூடாது. உடையாது விரும்பில் நம்மிடம் உள்ள செல்வம் அல்லது கல்வி பற்றி பிறரிடம் தற்பெருமையாக கூறக்கூடாது. ஊக்கமது கைவிடு முயற்சியை விட்டு விடக்கூடாது. என் எழுத்திகளே எண்களையும் மொழியையும் அலட்சியம் செய்யாமல் கற்க வேண்டும். ஏற்பது இகழ்ச்சி உழைப்பின்றி பிறர் கொடுப்பதை ஏற்றுக் கொள்வதில் இழிவான செயலாகும். ஐயமிட்டு உண் பசி என்று வந்தவர்க்கு உணவிட்டு பின்னரே உண்ண வேண்டும். ஒப்புற ஒழுகு உலக நடைமுறையில் அறிந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். ஓதுவது தொழிலை நல்ல நூல்களை நாளும் படிப்பதில் கைவிடக்கூடாது. அவயம் பேசில் பொறாமை கொண்டு பிறரை தூற்றி பேசக்கூடாது. நன்றி. என் பெயர் சு. நிதேஷ். மாத்தமிழில் மாநூல். வணக்கம். என் கதையின் தலைப்பு சுதந்திர வாழ்க்கை. ஓர் ஊரில் மன்னர் தேவராயர் மற்றும் ராணி கல்பனா ஒரு அழகான கிளியை வளர்த்து வந்தார்கள். அவர்கள் கிளியை ஒரு தங்க கூண்டில் வைத்து மிகவும் பாதுகாப்பாகவும் அன்பாகவும் வளர்த்து வந்தார்கள். கிளிக்கு பழமும் பருப்பும் வேலைக்கு சரியாக கொடுப்பார்கள். கிளிக்கு பேசுவதற்காக சில வார்த்தைகளையும் கற்றுக் கொடுத்தார்கள். அப்பொழுது அந்த பக்கமாக வந்த தெனாலிராமனை கிளி வாங்க வணக்கம் என்று அழைத்தது. தெனாலிராமனும் அடி என்ன இது வித்தியாசமான குரலாக இருக்கிறது என்று கேட்டார். அப்பொழுது மகாராணி அவர்கள் வாராமா, இந்த கிளி இன்று முதல் இங்குத்தான் இருக்கப் போகிறது என்று கூறினார். மேலும் இந்த கிளி நல்லது மட்டுமே பேசும் என்று கூறினார். அப்பொழுது தெனாலிராமன் இல்லை மகாராணி, கிளியானது நாம் கொடுக்கும் உணவிற்காகவே நாம் என்ன சொல்கிறோமோ அதை மட்டுமே திரும்பி கூறும் என்று கூறினார். அப்பொழுது அங்கு வந்த மன்னர் தேவராயர் இல்லை தெனாலி, மகாராணி அவர்கள் கூறுவது உண்மைத்தான். இந்த கிளி நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசும் என்று கூறினார். அப்பொழுது மீண்டும் தெனாலி மன்னர் தேவராயரிடம் இல்லை அரசே, நீங்கள் அனுமதி கொடுத்தால் உங்கள் கூற்று பொய் என்று நிரூபித்து காட்டுகிறேன் என்று கூறினார். மன்னர் தேவராயர் தெனாலிராமன் நீ எவ்வாறு நிரூபிப்பாய் என்று கேட்டார். அதற்கு தெனாலி இந்த கிளியை நான் சில நாட்கள் என் வீட்டிற்கு எடுத்துச் செல்கிறேன்.
பின்பு நான் கொண்டு வந்து தருகிறேன் என்று கூறினார். அதற்கு மன்னர் தேவராயர், சரி, நீ நிரூபித்துக் காட்டவில்லை என்றால் உனக்கு தண்டனை நிச்சயம் என்று கூறினார். ராமன் அந்த கிளியை எடுத்து கொண்டு போய் பறவைகள் பராமரிப்பவர்கள் இடம் கொடுத்து அந்த கிளிக்கு சில தவறான வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார். ராஜா மிகவும் அழுக்கு, மகாராணி மிகவும் மோசமாக இருக்கிறார் என்று சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார். பின்பு சில நாட்கள் கழித்து கிளியை மீண்டும் அரண்மனைக்கு கொண்டு வந்து வைத்தார். தெனாலி அப்பொழுது அங்கு இருந்த அந்த கிளி, ராஜா மிகவும் அழுக்கு, ராணி மிகவும் மோசமானவர் என்று அதையே திரும்பி திரும்பி கூறிக்கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கே வந்த மன்னர் தேவராயர், தெனாலிராமா, இந்த கிளியை நீ என்ன செய்தாய்? இங்கிருந்த வரை இந்த கிளி இவ்வாறு பேசியதே இல்லையே என்று கூறினார். தெனாலிராமன் மன்னரிடம், என்னை மன்னித்திடுங்க மகாராஜா, விலங்குகளும் பறவைகளும் நாம் என்ன சொல்கிறோமோ அதை தான் திரும்பி சொல்லும். அதுவும் அதன் உணவுக்காகவே அது நாம் சொல்வதை எல்லாம் திரும்பி கூறுகிறது. மேலும் பறவைகளும் விலங்குகளும் இவ்வாறு அடைத்து வளர்க்கக்கூடாது. அதை அதன் போக்கில் சுதந்திரமாக விட வேண்டும் என்று கூறினார். தெனாலிராமன் மன்னர் தேவராயர் அவரின் தவற்றை உணர்ந்து கிளியை சுதந்திரமாக பறக்க விட்டார். நன்றி, வணக்கம். என் பெயர் தர்ஷன். மாந்தமிழில் மானும். என் கதையின் தலைப்பு சிங்கமும் சிலையும். ஒரு நாள் ராமு தன்னுடைய சிங்கத்தை அழைத்து கொண்டு காட்டுப்பகுதிக்கு தேன் எடுப்பதற்காக சென்று கொண்டிருந்தான். செல்லும் வழியில் தங்களில் யார் அதிக வீரமுள்ளதை பற்றி சிங்கமும் ராமும் பேசிக் கொண்டு சென்றனர். அப்போது செல்லும் வழியில் ஒரு மனிதன் சிங்கத்தை கீழே தள்ளி அதன் மீது நிற்பதை போல் ஒரு சிலை இருந்தது. அதை பார்த்தாயா, யாருக்கு அதிக வீரம் இருக்கிறது என்பது இதிலே தெரிகிறது என்றார் ராமு. ஓ, அது மனிதன் செய்த சிலை. ஒரு சிங்கம் அந்த சிலையை செய்திருந்தால் மனிதனை கீழே தள்ளி அவன் மீது நான் நிற்பது போல செய்திருக்கும் என்று சொல்லியது சிங்கம். இக்கதையின் மீறி தனிக்கென்றால் தனி வாழ்க்கிறார். நன்றி. வணக்கம். என் பெயர் பக்தி சத்யசரணன். நான் 4ஆம் ஆண்டில் பயில்கிறேன். என்னுடைய இன்றைய தலைப்பு திருக்குறள். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பொருள்: எழுத்துக்கள் எல்லாம் ஆ எனும் எழுத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. குறள் 108. நன்றி மறப்பது நன்றன்று, அன்றே மறப்பது நன்று. பொருள்: ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல. அதுவே ஒருவர் செய்த தீமையை அக்கணமே மறப்பது நல்லது. இதுபோல் நிறைய பொருள் திருக்குறளை எழுதினேன். நன்றி.
வணக்கம். என் பெயர் சரண்யா சரவணகுமார். நான் எஸ்டேகிட்டி சுங்காய்சல தமிழ் பள்ளியில் 3ஆம் ஆண்டு பயில்கிறேன். மாத்தமிழில் மானுள் முயலும் ஆமையும். ஓர் ஆமையும் ஒரு முயலும் சந்தித்தன. இருவருள் யார் வேகமாய் ஓடக்கூடியவர்கள் என்று விவாதித்தன. ஒரு பந்தயம் பிடித்து ஓட ஆரம்பித்தன. குறித்த இடத்திலிருந்து இரண்டும் ஓட ஆரம்பித்தன. ஆமை மெதுவாய் நகர்ந்து சென்றது. ஆமையை எப்படியும் வென்றுவிடலாம் என்ற நம்பிக்கையில் முயல் இருந்தது. முயல் வழியில் ஒரு மரத்தடியில் படுத்து உறங்கியது. ஆமை மெதுவாய் நகர்ந்து சென்று எல்லையை நெருங்கியது. திடீரென்று விழித்தெழுந்த முயல் ஆமை எல்லையை நெருங்குவதை கண்டது. வேகமாய் தாவி குதித்து ஓடிற்று. ஆனால் அதற்குள் ஆமை எல்லையை அடைந்து வெற்றியடைந்தது. அன்று முதல் முயலின் கர்வம் குறைந்தது. வீழ்ச்சிக்கு முன் தற்பெருமை வரும். நன்றி. சரண்யா சரவணகுமார். வணக்கம். மாத்தமிழில் மானுள் குரங்கும் முதலையும். ஒரு அழகான காட்டில் புத்திசாலியான குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது. நான் இந்த காட்டில் வாழ்வதற்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். அந்த காட்டின் நடுவே ஆறு ஒன்று பாய்ந்து கொண்டிருந்தது. அந்த ஆற்றிற்கு நடுவே ஒரு சிறிய தீவு ஒன்று இருந்தது. அந்த தீவு முழுவதும் நாவல் பழங்கள் நிறைந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் குரங்கு அந்த தீவை அடைய ஆற்றின் குறுக்கே இருந்த பாறையின் மீது தாவி செல்லும். அங்கே தன் ஆசை தீர நாவல் பழத்தை சாப்பிட்டு விட்டு அங்குள்ள மரத்தடியில் அமர்ந்து, ஆஹா, எவ்வளவு ருசியான நாவல் பழங்கள் என்று கூறும். ஒரு முதலையை ஒரு குரங்கின் தினசரி நடவடிக்கையை கவனித்து வந்தது. ஆஹா, என்ன ஒரு கொழுத்த குரங்கு! இதற்கு ருசியான இருதயம் இருக்கிறது. இந்த எப்படியாவது கொன்று சாப்பிட வேண்டும். ஒரு நாள் குரங்கு வழக்கம் போல் தீவுக்கு சென்றபோது முதலை தந்திரமாக குரங்கு தாவி செல்லும் பாறையின் மீது படுத்து தலையையும் வாலையும் நீரினுள் வைத்து உடம்பை பாறையோடு பாறையாக வைத்து கொண்டது. குரங்கின் வருகைக்காக காத்திருந்தது. குரங்கு வழக்கம் போல் நாவல் பழத்தை சாப்பிட்டுவிட்டு ஆற்றை கடக்க காற்றிற்கு செல்ல தயாரானது. இன்று பாறை வித்தியாசமாக இருக்கிறதே. அந்த பாறை வழக்கம் போல் இல்லாமல் சற்று பெரியதாக இருந்ததாக உணர்ந்தது. ஆனால் குரங்கு பாறையிடம் பேசுவது போல் முதலையை ஏமாற்றி ஆற்றை கடந்து சென்றது.